கூட்டணிக்கு சீமான் என்ன சொன்னார்? அழுதபடி சிரிக்கும் நாம் தமிழர்கள். நாம் தமிழர் கட்சியும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பாஜகவின் புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரடியாகவே கோரிக்கை வைத்தார். இது குறித்து பேசுவதற்கு பல்வேறு பாஜக தலைவர்கள் தொடர்ந்து சீமானை சந்தித்து வருகிறார்கள். எனவே இன்று செய்தியாளர்களிடம் சீமான் பேசிய போது, கூட்டணி வைப்பீர்களா, கூட்டணி வைக்காமல் ஜெயிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த சீமான், கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும் என்று கேட்பவர்கள் கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு கேட்கறது இல்ல. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை அளவில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அடுத்த அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாகில் சாராயம் விற்பனை செய்யும், போராட்டக்காரர்களை நசுக்கும். திமுக கொடியில் அண்ணா இல்லை, அவங்க கொடியில் அண்ணா இருக்கிறார். அவ்வளவுதான் உண்மையான வித்தியாசம். அதனால நாங்க கூட்டணி வச்சு ஜெயிக்கிறதுக்காக வரல, இந்த நாட்டின் தலையெழுத்தை மாத்த வந்திருக்கிறோம். பகத்சிங் காட்டிய வழியில் நாங்க புரட்சி செய்வதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறோம். எங்களையும் கூட்டணிக்குள்ள இழுத்து விட்டு முடிச்சு விட பாக்குறீங்களா என்று ஜாலியாக பேசினார். சீமான் கட்சி இந்த முறையும் கூட்டணி வைக்கப் போவதில்லை என்பது உறுதியாகியுள்ளது. எனவே தோல்விக்கு மீண்டும் நாம் பயிற்சி எடுப்போம். டெபாசிட் போனால் போகட்டும் என்று சிரித்தபடி அழுகிறார்கள். பரிதாபம்தான்.